பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எனது பேச்சிலே 12/3/2025 இந்த ரமலானிலே 12ஆம் திகதி எனது சொற்பொழிவின் 2வது பகுதி. எனவே இந்த 2வது பகுதியிலே நான் உங்களுக்கு முன்வைக்கின்ற கருத்து என்னவென்றால், இலங்கையை பற்றி நான் தற்போது சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் தற்போது பல வகைகளிலே முஸ்லீம் சமூகம் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஸ்ரீலங்கன் ஜென்ரல் மேட்டர்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் மேட்டர்ஸ் அண்ட் விமென் மேட்டர்ஸ். அதே போல் எனது 3வது பகுதியிலே வேர்ல்ட் குளோபல் அஃபேர்ஸ், அதில் ஜென்ரல் மேட்டர்ஸ் அண்ட் முஸ்லீம் வேர்ல்ட் மேட்டர்ஸ். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கின்ற போது, நியூஸ் பார்த்தாலும் அல்லது ஆய்வுகளை செய்தாலும், எந்த ஒரு விடயத்திலும் பொதுவான ஒரு பார்வை இருத்தல் அவசியம். மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகம் தொடர்பான ஒரு பார்வை இன்டர்னலி, முஸ்லீம் உலகம் தொடர்பான பார்வை எக்ஸ்டர்னலி. இது அவசியம். என்னென்னு கேட்டால், குந்தும் ஹைர உம்மத், வி ஆர் த பெஸ்ட் நேஷன். உம்மத்துகளில் சிறந்த உம்மத். நீங்கள் முஸ்லிம் இயக்கங்களிலே ஏற்படுகின்ற அசௌகரியம், ஒரு வெறுப்பு உணர்வுக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீது வெறுப்பை காட்டுவதோ அல்லது இஸ்லாமிய சிந்தனை மீது வெறுப்பை காட்டுவதையோ வெளிப்படுத்தாது. உதாரணமாக, இலங்கை ஜமாத் இஸ்லாமி செய்கின்ற அநியாயங்கள், அதுக்கு மௌலானா மௌதூதியை கொண்டு வராதீர்கள். So Maulana Maududi's ideas are totally different from Sri Lankan Jamaat Islami. ஒரு நலிமி செய்கிற அநியாயத்துக்கு நலீம் ஆஜரை சேர்க்காதீர்கள். ஸோ 2 different talks matters. எனவே அதை நான் அழகாக ஒரு கட்டத்தில் விளங்கப்படுத்துவேன். நான் அழகாக பல இடங்களே சொல்கின்றேன். we respect நலீம் ஆஜர், respect நலீம் ஆஜர் and reprimand others or reprimand corrupt நலீம். எனவே நலீம் ஆஜார் என்பது உயர்ந்த இலட்சியத்தோடு தனது மதரசாவை உருவாக்கி ஒருவர். அதில் இருக்கின்ற ஒருவர் 2 பேர் மதரசாவை நாசமாக்கி அல்லது மதரசாவுக்கு வெளியே பாரிய சர்ச்சைகளை உருவாக்கியதற்காக நலீம் ஆஜாரில் குறையை காணாதீர்கள். ஹக்கீமில் குறையை காணுகின்ற நீங்கள் அஷ்ரஃபில் குறையை காணாதீர்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சில இடங்களிலே மிக நிதானமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேச வேண்டிய இடங்கள் இருக்கின்றது. எனவே பேரை சொல்லி பேசினால் சரி. ரைட். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த பாரிய வெற்றியை அடைவதற்கு ஒளிச்சொலிச்சு அவர் பேசவில்லை. ராணிலை பற்றி, மஹிந்தாவை பற்றி, கோத்தாவை பற்றி, கபுட்டாவை பற்றி அல்லது சந்திரிகாவை பற்றி எங்கேயுமே ஒழித்து பேசவில்லை. பேரை சொல்லி தெளிவாக சொன்னார். இவர்களால் இந்த நாட்டை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாது, இவர்கள் செய்த தப்பை சொன்னார். பாரிய ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து குவித்தார். மக்கள் நாளுக்கு நாள் இந்த முதலாளித்துவ சுரண்டல்வாதிகளிடமிருந்து ஒதுங்கினார்கள். எனவே நீங்கள் முஸ்லிம் சமூகத்திலே இந்த போர் இஸ்லாமிய இயக்கங்களுக்குள்ளே இருந்து கொண்டு, இன்க்ளூடிங் புத்திஜீவிகள் என்ற பெயரிலே போல் இஸ்லாமிய இயக்கங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வாயை பொத்தி கொண்டிருப்பதும், இந்த குள்ளநரி தனத்தோடு முஸ்லிம் சமூகத்திலே நகர்வுகளை மேற்கொள்வதும் பாரிய சர்ச்சைக்குரியதாகும். அனுரகுமார திசாநாயக்க கற்றுத்தந்த பாடங்களில் ஒன்று தான் டாக் பிளாக் அண்ட் ஒயிட். ரணிலுக்கு தெளிவாக விமர்சனத்தை முன்வைத்தது. ராஜபக்சாக்களுக்கு தெளிவான விமர்சனத்தை பேரை சொல்லி முன்வைத்தார். எல்லோரிலும் நம்பிக்கை இழக்க வைத்து பின்னர் தான் இதை தீர்வு காணுகின்ற ஒரு கதாநாயகனாக அவரை மாற்றிக்கொண்டார். ஃபேஸ்புக் தளங்களில் சுமார் 400-500க்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் பேஜ் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப் மோர் தென் 200 வாட்ஸ்அப் குரூப்ஸ். அதை நிறைய நீங்கள் பார்க்கலாம். வீடு வீடாக சென்று ஹேண்ட்பில்ஸ் பங்கிட்டு வருவது. நாங்கள் வீடு வீடாக செல்லுகின்ற தப்லீக் ஜமாத் சகோதரர்களை தான் கண்டிருப்போம். ரைட். அதே மாதிரி அங்கே ஒரு பாரிய ஒரு பணி நடந்தது. டிஜிட்டல் டெவலப்மெண்ட் மிக அழகாக பயன்படுத்தப்பட்டது. தற்போது இலங்கையிலே தெளிவடுகின்ற தோல்வி, அது அனுராவின் தோல்வியாக பார்க்கக்கூடாது. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசுகின்ற போது பலவீனங்கள் இருக்கலாம், அது வேற. உதாரணமாக 1970களில் இலங்கை ஒரு பேங்க்ரப்ட் மாறியது. அந்த நேரம் ஒரு பெண் ஆட்சியாளராக இருந்தார் 72ல்.
ஏர்லி 70s 72ல் இலங்கையில் சிறிமா அம்மையார் ஆட்சியில் இருக்கின்ற போது பாரிய ஒரு நெருக்கடி வந்தது, எக்கனாமிக் கிரைசிஸ். அவ கருத்துக்கள் வீசப்பட்டது எப்படி என்றால், இந்த பெண்ணுக்கு இந்த நாட்டை நல்ல நாடாக்க முடியாது. முஸ்லிம் சமூகத்திலே இந்த பெண் தலைமைத்துவம் தொடர்பான பிழையான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. நீங்க பார்க்கலாம், பங்களாதேஷ்லே ஹசீனாவும் அடுத்தது பேகம், 2 பேருமே பெண்கள். ஒரு பெண் போய் இன்னொரு பெண் வருவார். அங்கேயும் ஜமாத் இஸ்லாம் இருக்கின்றது, அங்கேயும் தப்லி ஜமாத் இருக்கின்றது, அங்கேயும் வஹாபிசம் இருக்கின்றது, முஸ்லிம் அந்தவாதிகளும் அங்கு இருக்கின்றார்கள், தாலிபான்களும் அங்கு இருக்கின்றார்கள். ஒரு பெண் சரியில்லை என்று அடுத்த பெண்ணுக்கு தான் போடணும். எனவே அங்கு பெண்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நியாயம் என்றால், இலங்கையிலும் ஸ்ரீமா பண்டாரநாயக்காவுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குகள் நியாயமானவை. எனவே அந்த தோல்வி ஸ்ரீமா பண்டாரநாயக்காவினால் வந்த தோல்வி அல்ல. ஆஸ் அன் எக்கனாமிக்ஸ் லெக்சரர், ரிசர்ச்சர், 70s ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கம் உருவாகியது, ஆயில் ஒபெக் உருவாகினது பிறகு. எனவே அந்த ஒபெக் தனது விலையை நிர்ணயிக்க முற்பட்ட போது ஸ்டாக்ஃப்ளேஷன், பொருளாதார தேக்கம், பணவீக்கம், வேலையின்மை அதிகரிப்பு, இவைகள் குளோபல் எக்கானமிக் ஃபினோமினா இதில் அதிகரித்தது. அது எல்லா நாட்டையும் பாதித்தது. ஸோ இதுதான் ரியல் ரீசன் ஃபார் ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் கிரைசிஸ். அது ஸ்ரீமா பண்டாரநாயக்கோடு ஒரு பெண்ணோடு ஒதுக்கியது பிழை. நான் அந்த சின்ன வயசிலே எனது அப்பாவோடு பான் எடுப்பதற்காக சுமார் 2 மணியிலிருந்து 5 மணி ஆகி போலில் இருப்பேன். கோஆப்ரேட்லே பான் கொடுப்பார்கள். அந்த கோஆப்ரேட்லே அந்த பானை பெறுவதற்கு 2 மணிலிருந்து போலில் இடம் பிடிக்கணும். அப்போது அந்த போலியில் எல்லாரும் இந்த சினிமா பண்டாரநாயக் பேசுகிறது தான் வேலை. ரைட். எனது குடும்ப பின்னணியிலே யூஎம்பி பின்னணியும் இருந்தபடியால் மொன்டெக் ஜெயவிக்ரமோட காலத்தோடு அந்த அமைப்பில் யுனைடெட் நேஷனல் பார்ட்டி, யுஎன்பி, யுனைடெட் நேஷனல் பார்ட்டியோட மொன்டெக் ஜெயவிக்ரமோட இந்த ஊரு பிறந்த குடும்ப அமைப்பு, சூஃபித்துவ சிந்தனை அமைப்புகள், இப்படியெல்லாம் வெளிகம சமூகம் இருந்தது. எனவே அந்த சினிமா பண்டாரநாயக்கு ஏசுவது எனக்கு இன்னும் என் காதிலே இருக்கின்றது. இந்த பெண்கள் ஆட்சி செஞ்சால் அது நல்ல ஆட்சியாக இருக்காது, பெண்களோட ஆட்சி அது முழுமையாக இருக்கும், எங்களுக்கு ஹதீஸ் இருக்குது, அதே மாதிரி அதில் பரக்கத்து இல்லை, அதில் ரஹமத் இல்லை, அது ஒரு தரித்திரியம், இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைய முன்வைக்கப்பட்டதை இங்கு நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே அந்த காலப்பறிவிலே ஏற்பட்ட அந்த சர்வதேச தீர்க்க வீக்கம், ஸ்டாக்ஃப்ளேஷன், பிகாஸ் ஆஃப் ஒபெக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாகியதுக்கு பிறகு அந்த மத்திய கிழக்கு நாடுகளும் ஒப்பெக்கின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற நாடுகள் சுயமாக அந்த விலை நிர்ணயத்தை செய்ததால் சப்ளை கண்ட்ரோல் அங்கு அதாவது நிறுவனங்களின் வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதால் சகல நாடுகளிலும் அந்த தேக்க வீக்கம், ஸ்டாக்ஃப்ளேஷன் உருவாகியது. எக்கானமிக் கிரைசிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹை, இன்ஃப்ளேஷன் ஹை, இவைகள் உருவாகியது. அதில் இலங்கை பாதிக்கப்பட்டது அல்லாமல் அதற்கும் சினிமா பண்டாரநாயக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், சைனாவிலே கொரோனா வந்தது, அது முழு உலகத்தையும் பாதித்தது, இலங்கையும் பாதித்தது. எனவே அதுக்கு இலங்கையில் உள்ள அப்போது இருந்த கோத்தாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியை குற்றவாளியாக காட்டுவது பிழை. நாங்கள் தற்போது பார்ப்போம், எங்களோட பகுதி இன்ட்ரடக்ஷன் பகுதி 12ஆம் தேதி இன்றைக்கு நடந்த இன்ட்ரடக்ஷன் பகுதிக்கு பின்னால் இலங்கையில் இன்றைக்கு ஜென்ரல் மேட்டர்ஸை பார்த்துட்டு ஸ்ரீலங்கன் முஸ்லீம் மேட்டர்ஸை நான் பார்ப்போம். குயிக்காக நான் போகிறேன். இதில் ஒவ்வொன்றிலையும் நான் தனித்தனி ஜூம் வகுப்புகளை நான் செய்வேன். அதில் அனிமேஷன் போட்டு பிக்சர்ஸ் இதில் போட்டு காட்டி அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த பவர் பாயிண்ட் அதை தயாரிப்பதற்கு இஷாரா செவ்வந்தி என்ற பெண், உங்களுக்கு தெரியும், இஷாரா செவ்வந்தி என்ற ஒரு ஷீ இஸ் அ கிரிமினல் உமன். அந்த நீதிமன்ற கொலையை அழகாக திட்டமிட்டு மிக அழகாக திட்டமிட்டு அந்த ஒரு சூத்திரத்தார் கிரிமினல் உமன் இஷாரா செவ்வந்தி. இவளுடைய கணவன் ஜெயிலுக்குள் இருக்கின்றால், ஜெயிலுக்குள்ளே இருக்கின்ற காலப்பகுதியிலே சகல் ஆடவர்களுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்தல், குடு தொடர்பான வியாபாரத்தில் ஈடுபடுதல், சர்வதேச மாஃபியாக்களோடு இணைந்து பாரிய சர்ச்சைகளை உருவாக்கிய ஒரு பெண். ஸோ ஷீ இஸ் என்லிஸ்டட் ஆஸ் அ கிரிமினல் உமன்.
நீங்கள் பார்க்கலாம், கணவன்ட காலப்பகுதியில் தனக்கு கணவன் ஒன்று இருக்கின்றான், அவன் ஜெயிலில் இருக்கின்றான். அந்த லைசனிலே இங்கே எத்தனை ஆண்களோடு உறவாடுகின்றான். இதிலிருந்து ஒரு படிக்க வேண்டிய பாடம்தான், ஜெயிலிலே இருக்கின்ற போது சுமார் பல லட்சக்கணக்கான மக்கள் ஜெயிலிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை வந்து பார்க்கின்றார்கள், அள்ளி அந்தி பொருட்களை கொண்டு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மனைவிமார்கள் செய்கின்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளை அவர்களால் உணர முடியவில்லை, உணர்ந்தாலும் பேச முடியவில்லை என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்த இடத்தில் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த பிரிசன் ரிஃபார்ம்ஸ், சிறைச்சாலை புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். இந்த பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுப்பது? செய்த ஒரு குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுப்பது? ஒரு வீடியோ ஒன்று இருக்கின்றது, ஸ்டோன் எம் சுரையா. ஒரு சுரையா என்ற பெண்ணுக்கு கல்லால் அடிப்பது. அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக பொய்யான ஒரு கதையை கெட்டி ஈரானில் நடந்த ஒரு சம்பவம். அதை நான் எனது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பிலே பகிர்வேன். ஈரானிலே நடந்த ஒரு சம்பவம், உண்மையான சம்பவத்தை படமாக்கப்பட்டது. சுரையா என்ற பெண்ணின் கதை. அப்ப நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், சுரையா என்ற பெண்ணின் கதை அருமையான ஒரு படம். அதை கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்க்க வேண்டும். அப்போ ஒரு முல்லாவுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பெண்ணை குற்றவாளியாக்கி எல்லோரும் வைத்து கல்லால் அடிக்க வைக்கிற ஒரு தண்டனை அங்கு இருக்கின்றது. அவள் செய்யாத ஒரு குற்றம் செய்யாததாக தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒரு முல்லாவுக்கு லஞ்சம் கொடுத்து, ஈரான் முல்லாவுக்கு லஞ்சம் கொடுத்து, பின்னர் மக்களுக்கு முன்னால் கல்லால் அடிக்கப்பட்டு அவள் கொலை செய்யப்படுகின்றாள். எனவே குற்றம் அவள் செய்யவில்லை, செய்ததாக கருதப்படுவது ஜினா. எனவே இந்த இடத்துல நான் பகிரங்கமாக நான் சொல்லுகின்றேன், ஜினாவுக்கு கல்லால் அடிக்க வேண்டும் என அந்த தண்டனையை தீர்மானித்தது ஒரு முல்லாவா ஒரு நீதிமன்றமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தண்டனை நிர்ணயித்தது ஒரு முல்லா, ஒரு பள்ளிவாசலில் ஒரு முல்லா கொடுக்கிற தண்டனை. அதா நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதிமன்றமா? அது படத்தை பார்த்தா விளங்கும். இப்படி இந்த தண்டனை கொடுக்கின்ற முறைகளிலே பாரி ஒரு சர்ச்சை இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இலங்கையிலே சிறைச்சாலைக்குள்ளே அந்த சிறைச்சாலை முகாமையை பற்றி தெளிவாக அடுத்தால் மிகவும் கவலைக்குரிய விஷயமும் பேசப்படாத ஒரு விஷயம்தான் இந்த சிறைச்சாலை முகாமை. பல வருடங்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் பாரிய சர்ச்சைகளையும் பலரோடு துர்நடத்தைகள் ஈடுபடுகின்றார்கள். அப்ப பனிஷ்மெண்ட் அங்க வந்திருக்க கூடாது. எனவே பனிஷ்மெண்ட் என்பது அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. குற்றங்களுக்கு கொடுக்கின்ற பனிஷ்மெண்ட் சரியாக தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட வேண்டும். இதால நாங்கள் பார்க்கலாம், இந்த இஷாரா ஷெவாதியோட கேஸ் ஸ்டடியில நிறைய சர்ச்சைகளை, பெரிய பாடங்களை இந்த நாடும் நிர்வாகமும் பிரிசன் பக்கத்திலே சட்டங்களை உருவாக்குகின்ற விடயங்களிலே இந்த ஃப்ரீ உமன் பேசுகின்ற சரோஜா போல்ராஜ், அதே மாதிரி எங்களுடைய மதிப்புக்குரிய ஹாரணி அமர்சூரிய, இவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் எடுக்கணும். ரைட். நிறைய பிரிசன்ஸ் சிறைச்சாலைக்குள்ளே அடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெயில் கொடுத்து அனுப்ப முடியும், பொதுவான வாழ்க்கைக்கு செல்ல முடியும், வழக்கு முடியும் வரை. இதே பாரிய சிகிச்சைகள் இருக்கின்றது. அந்த பிரிசன் மேனேஜ்மெண்ட், பிரிசன் ரிஃபார்ம்ஸ் கட்டாயம் இங்கே தேவைப்படுகின்றது. பிரிசன் காலங்க பதில் கணவன் பிரிசனில் இருக்கின்றான் என்றால், மனைவி பிரிசன் இருக்கிறான் என்றால், சிறைச்சாலை இருக்கின்றான் என்றால், கணவன் தொடர்பான ஒரு மேற்பார்வை இலங்கையிலே சட்டத்துறைக்கு அவசியப்படுகின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த இஷாரா ஷெவாதி. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இலங்கை போலீஸ் துறையிலே தேசபந்து தென்னப்போ நேற்று போலீஸ் அதிபராக இருந்த ஒருவர் இன்று நீதிமன்றத்துக்கு ஒழித்திருக்கின்றார் என்றால், தான் ஒரு நல்ல அதிகாரி என்றால் தான் நீதிமன்றத்தில் வந்து சரணடையணும், தைரியமாக கோர்ட்ஸுக்கு செல்லணும், பாப்புச்சாரணை, அதாவது குற்றங்களை ஒத்துக்கொள்ளணும், அந்த தண்டனைகளை பெறணும், பின்னர் ஏதோ ஒரு வகையிலே தனக்கு மன்னிப்பு தேவை என்றால் ஜனாதிபதிக்கான மன்னிப்பு அந்த
பேக்கேஜ் கூடாக பாவ மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சிறைச்சாலைந்து விடுதலை பெறலாம், அப்பீல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதான. ஒழித்து நிற்பது ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பாதுகாப்பு அதிகாரி நீதிமன்றத்துக்கு ஒழித்து நிற்கின்ற இந்த செயல்பாடு பாரிய சர்ச்சையை இலங்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இன்வெஸ்டிகேஷனரி ப்ரோசஸ் இலங்கை நிலத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு பாதுகாப்புத்துறை தோல்வி அடைந்திருந்ததை நாம் பார்க்கலாம். அதை விட கவலையான விடயம்தான் இந்த இஷாரா சிப்பந்தியும் அதோடு தொடர்பட்ட அந்த நபரும் நீதிமன்றத்துக்குள் பல தடவை வந்து அதுள்ளே பயிற்சியை பெற்று கடைசியாக நீதிமன்றத்துக்குள்ளே அந்த குற்றவாளியை கொலை செய்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரியது. நீங்கள் பார்க்கலாம், எங்களிடம் இருந்தார் ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு மிக்க ஒருவர் விக்டர் ஐவன். இந்த விக்டர் ஐவன் ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டேன். அவர் காலஞ்செல்வதற்கு பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு ஸ்பீச். எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் அவர் இனங்காணுகின்றார். அடிப்படை மனித உரிமை மீறலாக அவர் சொல்லுகின்றார், இந்த கொலம்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய டாய்லெட், ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இருக்கின்ற இந்த டாய்லெட் இருக்கக்கூடிய அந்த அசிங்கத்தை அழகா விளங்கப்படுத்தினார். நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களிலே இந்த டாய்லெட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன், இதை அழகா விளங்கப்படுத்தி இவைகளை எவ்வாறு சீர்படுத்த வேண்டும் என்பதை அழகா சொன்னார். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இன்று அதாவது 2 நாளைக்கு முன்னால் ஒரு டாக்டர் தனது கடமையில் இருக்கின்ற போது, தனது குவார்ட்டர்ஸ் தங்குமிடத்தில் இருக்கின்ற போது ஒருவரால் அங்கு சில கத்தியை பாவித்து ஒரு டாக்டரை கற்பழிப்பு செய்திருந்தது, அதாவது ரேப், அட்டெம்ப்ட் டு ரேப் ஆர் ரேப்ட் நடந்திருப்பதையும், பின்னர் தைரியமாக அதாவது அந்த ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியிருப்பதையும் நாங்கள் இந்த இடத்துல மனவேதையுடன் சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஒரு ஆள் வருகின்றார், ஒரு அரசாங்க காலியாரத்துக்குள் நுழைகின்றார், பின்னால் தங்குகின்ற பெண்கள் விடுதிக்கு செல்லுகின்றார். எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும், இவளை பாதுகாப்பு இருக்கும். அங்கே போய் ஒரு பெண்ணை திருடவில்லை, அங்குள்ள பொருட்களை திருடுதல் கதை வேறு. ரேப், செக்ஷுவல் அபியூஸ் அங்கே நடக்குது. அந்த செக்ஷுவல் அபியூஸ் நடப்பது ஒரு நாளும் தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு அநியாயம் பை மிஸ்டேக், பை சான்ஸா நடக்காது. அந்த பெண் அந்த விடுதிக்கு செல்லுகின்ற நேரம், விடுதிக்கு செல்லுகின்ற வழி, எந்த காமரைக்குள் தங்குவது, இவைகள் எல்லாம் திட்டமிட்ட அடிப்படையிலே தொகுக்கப்பட்டு அந்த அழகான ரேப், மர்டர், அதாவது அந்த குற்றம், த கிரைம் கமிட்டட், இது தற்செயலான ஒரு செயல் அல்ல. தெளிவாக வெளிக்கொள்ளணும். இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல நாங்கள் பார்க்கலாம், இந்த இஷாரா செவ்வந்திட அந்த ஷூட்டிங் கேஸோடு சம்பந்தப்பட்ட ஹம்மந்தோட்டையில் நடைபெற்ற ஒரு தந்தை குழந்தை கொலை, இது எவ்வாறு திட்டமிட்டு நடத்தப்பட்டது, அதற்கு முன்னால் அவர் பேசிய வீடியோக்கள், ஃபேஸ்புக் அப்லோட்ஸ்களை பார்க்கின்ற போது இந்த ஹம்பாந்தோட்டை பிராந்தியத்திலே ஒரு அரசியல் மாஃபியா இருப்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். தேசபந்து தென்னக்கோனுக்கு பின்னால் இருப்பதும், இந்த இஷாரா செவ்வந்திக்கு பின்னால் இருப்பதும், அந்த ஹம்மந்தோட்ட பின்னால் இருப்பதும் தெற்கில் இயக்குகின்ற மாபெரும் மாஃபியாக்கள், அரசியல் பொலிட்டிக்கல் மாஃபியாக்கள் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் சொல்கின்றேன். அதே நேரம் சில ஆய்வுகளுக்கூடாக நான் தேடி எடுத்துக்கொண்ட விடயம்தான், மாத்தர, மிரிச, வெலிகம, தேவுந்தர இந்த ஏரியாக்களில் இருந்து, இந்த பிராந்தியங்களில் இருந்து இலங்கையிலே இந்த கீழ்ப்பகுதியில் இருந்து படகினை ஓட்டிக்கொண்டு ஈரானுக்கு செல்வதும், அங்கே ஈரானிலே போதை வஸ்துக்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டு, கோடிக்கணக்கான போதை வஸ்துக்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டு கடல் வழியாக மிரிச,
தெவுந்தர், கந்தர் இந்த ஏரியாக்கள் வந்து பின்னர் அவைகள் இலங்கை சூழலுக்குள் வருகின்ற ஒரு செய்தியும், அதில் நிறைய இளைஞர்கள் சிறைவசப்படுத்தப்பட்டிருப்பதையும் நான் ஆய்வுக்கூடாக பெற்றேன். எந்த அளவுக்கு தைரியமாக இலங்கையிலே ஒரு நேவி இருக்கின்றது, ஏர்ஃபோர்ஸ் இருக்கின்றது, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், மானிட்டரிங் இவைகளும் இருக்க தைரியமாக சுமார் ஒரு 3 மாதம் ட்ரிப் அழகாக டிசைன் பண்ணி அவர்களே தயாரித்த அந்த போட்களை பயன்படுத்தி சேட்டலைட் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அங்கே சென்று பொருட்களை பெற்றுக்கொண்டு முன்பு இலங்கை கொண்டு வந்து இலங்கை பாதுகாப்புத்துறை அங்கத்தவர்களின் ஆதரவோடு அல்லது அனுசரணையோடு எல்லா இடங்களிலும் இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு கோடிக்கணக்கான வருமானங்களோடு வாழ்கின்ற நிறைய குடும்பங்களை இந்த இடத்தில் கூறாமல் இருக்க முடியாது. எனவே தேர் ஆர் சம் ஹோல்ஸ், ஓட்டைகள் நிறைய இடங்களில் இருக்கின்றது. தேசபத்த திண்டுக்கோணை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதும், இசாரா செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதும், ஒரு குற்றத்தை செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்ற நம்பிக்கை இருப்பதும் ஒரு பாதுகாப்பு துறையிலே பாரி ஓட்டைகள் இருக்கின்றதையும் இந்த இடத்தில் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், மார்ச் மாதம் வந்தால் பாரி ஒரு குதூகலம் இருக்கும். இந்த பெண்கள் பைசிகாலில் ஓடுவது, மேடைகளிலே விரை அடிப்பது, டான்ஸ் ஆடுவது, இந்த ஃப்ரீ விமென், அதாவது பெண்களை விடுதலை செய்யுங்கள், லிபரேட் உமன், இந்த எண்ணக்கரு கூடாக ஒரு ஆழமான அர்த்தமான ஒரு ஐடியாலஜி, ஒரு செய்தி, ஒரு தாட்ஸ், ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் இலங்கையிலே எல்லா சமூகத்திலும் நடைபெறுகின்றது. எனவே பெண்கள் ஃப்ரீ விமென் டே, லிபரேட் விமென் டேயை கொண்டாடுகின்றார்கள். இந்த பெண்கள் தனது தினத்தை கொண்டாடுவது நான் எதிர்ப்பில்லை. ஃப்ரீ விமென் டே கொண்டாடுவதற்கு மார்ச் 8ஆம் தேதி இந்த ஃப்ரீ விமென் டே கொண்டாடுவதற்கு நான் எதிர்ப்பில்லை. யூ கேன் என்ஜாய், யூ கேன் ஹேவ் இட். ஆனால் இதிலே இருக்கின்ற பின்னணி, அந்த ஃபெமினிசம், வெஸ்டர்ன் வே ஆஃப் வாய்ஸ், வெஸ்டர்ன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மேட்டர்ஸ், வரம்புகளுக்கு வெளியால் பெண்களை கொண்டு வருதல், ஆண்களை கொண்டு வருதல், குழந்தைகளை கொண்டு வருதல், பெருமானங்களுக்கு வெளியால் வெலு பேஸ் சொசைட்டியிலிருந்து மெட்டீரியல் பேஸ் சொசைட்டி கொண்டு வருது, பெண்களுக்கு போராட்ட உணர்வுகளை வளர்த்தல், அவர்களுடைய அந்த ஏற்கனவே பாரிய பலவீனங்களோடு இருக்கின்ற பெண்களுக்கு போராடம் கற்றுக் கொடுத்தால் அந்த போராட்டம் தன்னுடைய இலட்சியத்தோடு போராடுவதை விட திரும்ப குடும்பத்துக்குள்ளே அந்த போராட்டம் திரும்பி வர வாய்ப்புள்ளது. உதாரணமாக ஆப்கானிஸ்தானிலே தாலிபான்களுக்கு அமெரிக்க படைகள் போராட்டத்தை கற்றுக் கொடுத்தது, ஷூட்டிங் கற்றுக் கொடுத்தது. எனவே அமெரிக்கா முதல்ல ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எப்படி தண்டை எதிரியை ஷூட் பண்ணுறதை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ எல்லா இடங்களிலும் தாலிபான் முகத்தோடு, தாடியோடு, அந்த தலப்பாவோடு அந்த உருவங்களை வைத்துட்டு ஷூட் யூ எனிமி என தாலிபான்களுக்கு அமெரிக்கன் ஃபோர்ஸ் கட்டளையிட்டு, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஷூட் யூ எனிமி என்று இவங்க ஆர்டர் கொடுக்க அவன் தாலிபான்களை நோக்கி சுடவில்லை, திருப்பி யாரு தனக்கு ஷூட் பண்ண கற்பித்தானோ த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அவர்களை ஷூட் பண்ண ஆரம்பித்தார்கள். தெளிவா விளங்க அழகான ஒரு உதாரணம் இங்கே இருக்குது. ஷூட் யூ எனிமி என்றால் அது தாலிபான்களை வைத்து நீ எந்த தாலிபான்களை ஷூட் பண்ணு என்று சொன்னதற்கு அவர்கள் திரும்பி அமெரிக்கன் ஃபோர்ஸஸை ஷூட் பண்ணார்கள். ஷூட் யூ எனிமி. இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் பெண்களுக்கு அடிதடிகளை கற்றுக் கொடுப்பது, டான்ஸ் கற்றுக் கொடுப்பது, அவர்களை பலப்படுத்துவது மட்டுமல்ல,
போராட்டங்களிலே பாதை போராட்டங்களுக்கு இறக்குவது, அந்த அறக்கலையிலே இரவு நேரங்களில் தங்குவதற்கு அனுமதி அளிப்பது, அதிலே மிக்ஸ் ஆகிறதுக்கு அனுமதி அளிப்பது, மொபைல் ஃபோன் பாவனைகளில் அதிக ஆர்வத்தை காட்டுவது, தனது எல்லைக்கு வெளியால் தொடர்புகளை வளைப்பது, இவைகளுக்கு அனுமதி வழங்குகின்ற போது அதை திரும்பி தனக்கே ஒரு ஆபத்தாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதை தெளிவாக நான் சொல்லுகின்றேன். எனவே இந்த பெண் அடிமைத்தனம் அது ஆபத்தானது. அதை விட ஆபத்தானது விமன் லிபரேஷன், ஃப்ரீ விமென். விமென் ஒப்ரஷன் அது ஒரு ஆபத்தானது. அதை விட மிக ஆபத்தானது விமன் லிபரேஷன். நான் ஐரோப்பாவில் இருந்த காலப்பகுதிகளிலே நிறைய ஆய்வுத்துறைகள் ஈடுபட்டேன். எல்லா இடங்களுக்கும் நான் செல்லுவேன், சில டைமுக்கு பப்புக்கும் போவேன். என்ன நடக்குது இதுக்குள்ள? எப்படி இந்த பெண்கள் மெட்டீரியலைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள், மதுபானங்களுக்கு என்ன நடக்குது, அந்த அதில் போடுற மியூசிக், அந்த ஆட்டம், பிறகு ஓட்டம். ஒரு ஆய்வுத்துறைக்காக எல்லாவற்றுக்கும் செல்லுவேன். அது உள்ளுக்கு செல்ல தேவையில்லை, வெளியிருந்து பார்க்க முடியும். வாகனத்தை ஒரு மூலையிலே பார்க்க பண்ண, பப்புக்கு முன்னால் பார்க்க பண்ண, உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். அவர்கள் பப்பில் இருந்து 1 மணி 2 மணிக்கு வந்து அப்படியே இளைஞர்களோடு அந்த அவர்களுடைய பாய் ஃப்ரெண்டோடு பல வீடுகளுக்கு செல்வார்கள். அப்போ அவர்கள் செல்லுவது பப்பிலிருந்து வேறு வீட்டுக்கு அல்லது பலரை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள். எனவே இந்த லிபரேட்டிங் விமன் என்ற பெயரிலே, விமன் ரைட்ஸ் என்ற பெயரிலே எனது அந்த ரைட்ஸ் என்ற பெயரிலே, மிக்சிங் விமென், ஆண் பெண் கலப்பு என்ற பெயரிலே, மியூசிக்கல் ஷோ என்ற பெயரிலே, பப் லைஃப் என்ற பெயரிலே முழுக்க அனாச்சாரம் அங்கு நடப்பதையும், தெரு வழியாக உங்களுக்கு தெரியும், தெருவிலே மரங்கள் விழுந்திருந்தால், மரக்கட்டைகள் விழுந்திருந்தால் எவ்வாறு இருக்குமோ அது மாதிரி பெண்கள் விழுந்திருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் டாக்ஸி டிரைவர்கள் அவர்களை தூக்கி கொண்டு போய் அவர்களுடைய முகவரி அங்கே இருக்கும், அதிலே போட்டுவிட்டு அவர்களும் அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணிவிட்டு வீட்டிலிருந்து வருவார்கள். இதை பாரி ஒரு கவலையாக அந்த பெண் உலகம் பெஸ்ட் இன் கிரைசிஸ் இன் விமென் இருப்பதை, இந்த கொள்கை கூடாக வந்ததை தெளிவாக இங்கே நான் சொல்லுகின்றேன். தற்போது இவைகள் கௌரவமான பாரம்பரியங்களை மதிக்கின்ற, மதங்களை பின்பற்றுகின்ற, இறை நம்பிக்கையை கொண்ட எல்லா சமூகத்திலும் இது திட்டமிட்டு நுழைக்கப்படுவதும், பெண்களை அபிவிருத்தி செய்கின்ற என்ற பெயரிலே, நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற என்ற பெயரிலே, பெண்களை வலுவூட்டுதல் என்ற பெயரிலே, பெண்களுக்கு தொழிலை வளர்த்தல் என்ற பெயரிலே பாரி ஒரு அநியாயம் மறைமுகமாக நடக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், கொலம்பிலே பாரி ஒரு வேகத்திலே இந்த ஸ்பா கல்ச்சர் வளர்ந்து கொண்டு வருவதையும், அதிலே பாடசாலைக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் இருப்பதையும், முஸ்லிம் பெண்கள் அங்கே இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா சமூகத்தைச் சேர்ந்த யங் கேர்ள்ஸ் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் பிச்சைக்கார இண்டஸ்ட்ரி, இந்த பெகா இண்டஸ்ட்ரி, ஸ்பா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன நடைபெறுகின்றது என்றால், இது ஒரு கம்பெனி, ஒரு கோஆப்ரேட் சிஸ்டமாக வளர்ந்து வருவதையும் காண முடிகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாடு செல்லுகின்ற திசை எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இதை மிக அழகாக மத ரீதியாக அணுகாமல் அறிவு ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக அணுக வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் பொறுப்புகளை பெற்றிருக்க வேண்டி உள்ளது. இந்த நிலை இருக்கின்ற போது அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே இந்த 6 வயசு திருமண பிரச்சனை, 12 வயது எம்எம்டி இருக்கிற திருமண பிரச்சனை, அது 18 வயதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. இவைகள் ஐரோப்பிய ஸ்டாண்டர்ட், யூரோப் ஸ்டாண்டர்டுக்கு இலங்கை சமூகத்தை மாற்ற நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கும், ஐரோப்பாவை கண்களால் கண்ட நாங்கள் பேசுகின்ற விடயம் டோட்டலி டிஃப்ரெண்ட். உதாரணமாக, அங்கே மினிமம் ஏஜ்
ஒரு பெண்ணுக்கு குறைந்த வயது திருமண வயது அவசியமே படாது. என்றால் அங்குள்ள பெண்கள் திருமணம் முடிப்பதில்லை. திருமணம் முடிக்காத ஒரு சிஸ்டத்தில், திருமணம் முடிக்காத ஒரு நாட்டிலே அந்த குறைந்த வயது தொடர்பான சட்டம் எப்படி வர முடியும்? அதை விட வினோதம் என்னவென்றால், சட்டபூர்வமாக 12 வயதுக்கு மேலால் திருமணம் முடிக்கின்ற இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே ப்ராப்பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், காதியார் அதுக்கான அனுமதியை கொடுத்ததன் பின்னால் நடக்கிற இந்த இளவயது திருமணம், அது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகின்ற அதே வேளை, முஸ்லிம் அல்லாத அடுத்த சமூகத்திலே ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் சிறுவயது திருமணம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ ஜென்ரல் லாவுக்கு கீழால் 18 வயதுக்கு கீழால் ஜென்ரல் லோ அண்டர் த ஏஜ் 18 அங்கு ஒரு ப்ராஸ்டிடியூஷனாகவே அது பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற ஒரு கட்டத்திலே நிறைய பெண்கள் குழந்தைகளோடு இருப்பதை நாங்கள் காணலாம். ஸோ அந்த சோசியல் மீடியா வலைத்தளங்களிலே இந்த சைல்ட் மேரேஜ் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்டிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்களை நீங்கள் பார்த்தால், முஸ்லிம் சமூகத்திலே ஆக குறைந்த அளவுக்கு தான் சிறுவயது திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல இந்த 6 வயது பெண்ணை திருமணம் முடித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றும் முகமாக அது ஒரு நோயாக பேசி பாராளுமன்றத்திலே பேசுகின்ற அளவுக்கு திட்டமிட்ட சதிகள் பின்னால் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறுவயது திருமணம், அதாவது ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடித்த இந்த விஷயத்தை சரியாக முஸ்லிம் சமூகத்திலும் அடுத்த சமூகத்தில் முன்வைக்கவில்லை. நாங்கள் தமிழ் திரைப்படங்களிலே கண்டிருப்போம், மேடைகளிலே திருமண வைபவம் நடந்த பின்னால் அவர்கள் கட்டிலுக்கு செல்வார்கள். ஓகே, சாந்தி முகூர்த்தம், ஃபர்ஸ்ட் நைட் என்று கட்டிலுக்கு செல்வார்கள். இதை கண்டு பழகிய சமூக அமைப்பிலே திருமணம் முடித்தால் அடுத்தது பாலியல் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு வர வாய்ப்பு இருக்கின்றது. மேரிட் அண்ட் ஹேவிங் எ செக்ஸ். இந்த சிந்தனை போக்கு அங்கு நடைபெறவில்லை என்பதே இங்குள்ள யதார்த்தமாகும். அதாவது ஆயிஷா நாயகி திருமணம் முடித்ததற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹசனா அங்கு பாலியல் ரீதியான பிரயோகம் அங்கு பிரயோகிக்கப்படவில்லை. எனவே திருமணம் என்ற எண்ணக்கருவை பிழையாக விளங்கி வைத்த ஒரு சமூகத்திலே இது ஒரு பிழையாகத்தான் தெரியவரும். திருமணம் என்றால் ஆணும் பெண்ணும் செக்ஸ் செய்வது, பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்வது, அதுவல்ல திருமணத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். பெண்ணுக்கு பாதுகாவலர் ஒன்றை உருவாக்குவது. எவ்ரி விமன் நீட் a caretaker. அது மட்டுமல்ல, தனக்கு அந்த பெண் சொந்தம் என்றால் அந்த பெண்ணை தனது பாதுகாப்புக்கு கொண்டு வருவது. அங்கே ஆயிஷா நாயகியின் திருமணம் தொடர்பான தத்துவங்கள், சிந்தனைகள், தேவை தெளிவாக பேசப்பட வேண்டும். இவைகள் பாராளுமன்றத்திலே அல்லது தொலைக்காட்சிகளின் ஊடாக முஸ்லிம் சமூகம் அழகா முன்வைத்தல் அவசியம். திருமணம் முடிப்பது என்பது ஒரு விடயம், பாலியல் ரீதியாக பயன்படுத்துவது என்று ஒரு விடயம். அங்கு அது நடைபெறவில்லை. ரைட். ஸோ அந்த நாங்கள் விளங்கி வைத்த பிழையான திருமண எண்ணக்கரு அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கான தாற்பயங்கள் மிகவும் பெரிது. தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அதேவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 6 வயது திருமணத்தையும் ஆயிஷா நாயகியுடைய 6 வயது திருமணத்தையும் எம்எம்டியில் இருக்கின்ற 12 வயது திருமணத்தையும் பேசுகின்ற இந்த சமூகத்தில், இலங்கையிலே, ஐரோப்பாவிலே நாங்கள் காணலாம் டீனேஜ் பிரெக்னன்சி. பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவி தனது குழந்தையோடு செல்வதை நாங்கள் கண்டோம். ஸ்கூலில் சிறிய வயதிலே குழந்தைகளோடு பாடசாலைக்கு செல்வதை கண்டது மட்டுமல்ல, பாதை வழியாக டீனேஜ் பிரெக்னன்ட் உமன் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு செல்வதை நாங்கள் கண்டோம். பாரிய அனுதாபப்பட்டோம்.
எனவே முஸ்லிம் சமூகம் தொடர்பாக பகையுணர்வோடு, பழிவாகும் உணர்வோடு, அவமானப்படுத்தும் உணர்வோடு இந்த வயது பிரச்சனையையும் சிறுவயது திருமணத்தையும் பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரம் 18 வயது தான் திருமண வயது என நிர்ணயித்தது மேற்கு என்றால், ஈவன் 18 இயர்ஸிலே ஒரு பெண் திருமணம் முடிப்பதில்லை. ஏன் அதை 20 ஆக்கக்கூடாது என்று நான் கேட்கின்றேன். ஏன் நாங்கள் மேற்கத்தியத்தை ஃபாலோ பண்ண வேண்டும்? Why should we follow Western? 20 வயதாக்கி பின்னது அல்லது 18 வயதாக்கிய பின்னால் சப் க்ளோஸ் அங்கே வரணும். மினிமம் ஏஜ் 18 or minimum age 20 if necessary. ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் அவருக்கு அனுமதி வழங்க முடியும். இந்த க்ளோஸ் இருந்தால் சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். மினிமம் ஏஜ் 20, ஒரு பல்கலைக்கழக வாழ்க்கை முடிந்ததன் பின்னால் மினிமம் ஏஜ் 20 அல்லது 18 ரெண்டே நாங்கள் எடுப்போமே. அதிலே ஒரு நாள் குறைந்திருந்தால் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் அல்லது ஏஜி ஆஃபீஸ் செக்ரட்டரி அவருடைய அவதானத்துக்கு கொண்டு, அல்லது நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவருடைய அவதானத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தெளிவான ஆதாரங்களோடு செக்லிஸ்டோடு அந்த நிறுவனங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தால் அந்த பிரச்சனை முடிவடைகின்றது. எனவே இவர்கள் அழகா பிரச்சனைகளை பேசுகின்றார்கள். பெரிய சத்தத்திலே, அழகிய சிங்களத்திலே, ஏதோ முஸ்லிம் சமூகம் ஒரு முட்டாள் சமூகமாக, அநாகரிகமான சமூகமாக, பாரிய பிற்போக்குவாத ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை காட்டத் தெரிந்த இவர்களுக்கு தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க தெரியாமல் தடுமாறுவதை இந்த இடத்திலே வேதனையாக குறிப்பிடுகின்றோம். நிறைய சட்டத்தரணிகள் அழகா வாதாடுவார்கள். ஆனால் அவர்கள் தற்காலிக நீதிபதியாக, டெம்பரரி ஆக்டிங் ஜட்ஜாக வந்த காலங்களிலே அவர்கள் வழங்கிய தீர்ப்பு அவ்வளவு பிழையாக இருக்கலாம், அல்லது பாறை சர்ச்சையாக இருக்கலாம். அதே போல நல்ல ஆசிரியர்கள் இருப்பார்கள், குட் டீச்சர்ஸ். அவர்கள் பிரின்சிபல் ஆகிய பின்னால் பாடசாலையை நடத்த முடியாமல் படு தோல்வி அடைந்ததை நாங்கள் காணுகின்றோம். எனவே பிரச்சனையை பேச தெரிந்த ஒருவருக்கு தீர்வை வழங்க தெரியாது. இதை நான் இங்கு சரோஜா போல்ராஜிடமும் ஹரணி அமர்சூரியிடமும் இந்த ஆட்சியில் நான் காணுகின்றேன். அதே நேரம் ஏன் நாம் மேற்கத்தியத்தை பின்தொடர வேண்டும்? Why should we follow the Western system? ஏன் எங்களுக்கு எங்களோட ஓன் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ண முடியாது? உங்களுக்கு தெரியும், இலங்கை கான்ஸ்டிடியூஷனிலே பௌத்த மதம் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமாக இருக்கின்றது. ஒரு பௌத்த நாடு, பௌத்த மதம் என்ற வகையிலே அங்கே கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுக்கவில்லை. We are not against that idea. மீனிங், நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அந்த மதத்துக்குள்ளாக இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கின்றது என பேச வேண்டும். அந்த மத நம்பிக்கை கூட சட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த மத நம்பிக்கை கூட கொள்கைகள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அது கான்ஸ்டிடியூஷனில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு செக்குலர் நாட்டிலே, அதாவது மதச்சார்பற்ற நாட்டிலே இவ்வாறான ஒரு க்ளோஸ் வராது. நாட்டின் மதம் பௌத்த மதம் என்ற ஒரு க்ளோஸ் வராது. அப்போ அங்கு டெமோக்ரஸி இருக்கும், பீப்பிள் மேட் லா இருக்கும், லா ரிஃபார்ம்ஸ் இருக்கும். இலங்கை நாடு ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. அந்த மதம் தெளிவாக அங்கே சட்ட புத்தகத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. ஸோ யூ ஷுட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அக்கார்டிங் டு தட் ரிலிஜன். இதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். இலங்கையில் பொருளாதார பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அதற்குள்ளால பேசணும். பெண்களோட பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அதற்குள்ளாக பேசணும். சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, அதற்கூடாக பேசணும். சட்ட புத்தகத்திலே மதத்தை எழுதிவிட்டு மேற்கத்திய சிந்தனைகளை கொண்டு வருவது என்பது வேக்யூம் ஆஃப் தாட்ஸ். அங்க சிந்தனையிலே ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. எனவே தான் நீங்கள் மேற்கிலிருந்து சிந்தனைகளையும் சட்டங்களையும் களவாண்டுகின்றீர்கள், ஹைஜெக் பண்ணுகின்றீர்கள். ஈவன் எம்எம்டிஏ லா கூட அது ஒரு பூர்த்தியான ஒரு சரியான தீர்வு அல்ல. ஒரு காதி நீதிபதிக்கு நீதி கிடைக்காத ஒரு சட்டம். ஒரு காதி நீதிபதி வருவதெப்படி, போவதெப்படி,
அவருக்கு முறைப்பாடுகளை முன்வைப்பது எப்படி, எத்தனை வருஷம் காதியாக இருக்கலாம், காதிக்குள்ள சலுகைகளிட, காதிக்குள்ள பணம் பெருமணம் எவ்வளவு இருக்கின்றது, எதுவுமே பேசாத ஒரு சட்டம் MMDA லோ. அதிலே நீதிபதிக்கு நீதி இல்லை, ஆண்களுக்கு நீதி இல்லை. எனவே அங்கே சர்ச்சை இருக்கின்றது. காதி நீதிமன்றத்துக்கு சென்ற ஒரு ஆணுக்கு என்ன கிடைக்கின்றது? காதி நீதிபதியாக இருந்து கொண்டு நான் கேட்கின்றேன். ஒரு பெண் சென்றால் அவளுடைய மெயின்டெனன்ஸை பெற்றுக்கொள்வார், குழந்தைகளுடைய மெயின்டெனன்ஸை பெற்றுக்கொள்வார். எனவே இந்த பணம் பறிப்பதெல்லாம் காதி நீதிமன்றம் செய்யணும். இது எனது காதி நீதிமன்றத்திலே நான் மிக அழகாக செய்து காட்டி வருவேன். விமென் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர், சைல்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் ஒன்றை நான் எட் பண்றேன். குழந்தைக்கான பணத்தை பெறுவது மட்டுமல்ல, சைல்ட் கேர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு, மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர். அது மட்டுமல்ல, பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர், இது அங்கு இல்லை. வைஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் இருக்கின்றது, கேர் இல்லை, வைஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கின்றது, சைல்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கின்றது, ஹஸ்பண்ட் மெயின்டெனன்ஸ் அங்கு இல்லை. ஒரு காலத்துக்கு தனது குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் நல்லா வந்த பின்னால் பேரண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் கேர், அது அங்கு இல்லை. ஹஸ்பண்ட் மெயின்டெனன்ஸ் கேர் இல்லை, பேரண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் கேர் இல்லை, டிசேபிள் மெயின்டெனன்ஸ் கேர் அங்கு இல்லை. MMDA சட்டத்திலே பாரிய சர்ச்சைகள் இருக்கின்றது. அவைகள் தெளிவாக பேசப்படவில்லை. அவன் பேசக்கூடாது, இவன் பேசக்கூடாது என்றால் நீங்க பேசணும். நீங்க பேசுறீங்க இல்லை. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அதை பேசுவது இல்லை, ஜாமியா நலிமி அதை பேசுவதில்லை, இஸ்லாம் லேபல் சர்ச்சைக்குரிய ஜமாத் இஸ்லாமி பேசுவதில்லை, மദ്രസா லெப்பமார்கள் பேசுவதில்லை, சட்டத்தரணிகள் என்ற பெயரில் இயங்குகின்ற போலி சட்டத்தரணிகள் பேசுவதில்லை, காதி நீதிபதிகள் பேசுவதில்லை. வாய்கள் பொத்தப்பட்டிருக்கின்றது. காதி நீதிகள் பேசினால் அவர்களுடைய பதவி போகும். படும் மோசமான ஸ்ரீலங்கா காதி ஜட்ஜஸ் ஃபோரம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு சென்ற நாளிலிருந்தே நான் சவால் விட்டு வருவேன். ஒரு குடும்பத்தின் கையிலே ரத்னபுர ஜஹியா அண்ட் கம்பெனி, மாவனல ஃபவுஸ் அண்ட் கம்பெனி காதி நீதிமன்றத்தை சுக்குநூறாக்கி அதுக்குள்ளே பாரிய சர்ச்சைகளையும் திருவிடையாகவும் கொண்டு வந்த இந்த குடும்ப பின்னணியிலே காதி நீதிமன்றம் பாரிய விமர்சனத்தோடு இருப்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றேன். எனவே அடுத்த சமூகத்துக்கு முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனைகளை பேச முடியும். உதாரணமாக எனது ஃபேஸ்புக் தளத்திலே நான் தமிழ் மைனாரிட்டி ஒரு சிந்தனையை உருவாக்குவேன். இந்த நாட்டுக்கு சிந்தனைகள் உருவாக்குவேன். அப்ப சிங்களத்தில் பெரும்பாலான கட்சிகள் ஹூ ஆர் யூ, අපේ රටට ඔයා කොහොමද ප්‍රතිපත්ති හදන්නේ? How can you develop policies for our country? Tamil minority சொல்லி ஒரு குரூப்பே இருக்கின்றது. அப்ப நான் as a Muslim I am talking to them. எனவே corporate social responsibility as a citizen of Sri Lanka we have the right to talk. ஆனால் கவலைக்குரிய விஷயம், இந்த மென்டல் டாக்டர் அர்ஜுனா ராமச்சந்திரன் பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பின்னால் அதுல கண்ணியம் குறைந்தது. பேசுகின்ற வார்த்தைகள் மிக அருவருப்பாக இருக்கின்றது. எனவே நியூ லாஸ், நியூ பாலிசி, நியூ ரெப்ரிமாண்டிங் மெக்கானிசம் அங்கு வர வேண்டும். இது வரும், வெகு தூரத்தில் செல்லாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஆட்சியில் இருந்த முதலாவது சபாநாயகர், இந்த ஆட்சிக்கு வந்து இந்த கட்சியின் முதலாவது சபாநாயகர், ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸராக எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்த ஒருவர் பாரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வந்தார். போலி சான்றிதழை கொண்டு வந்து ப்ரொஃபஸராக கொண்டு வந்து கேட்டு விலகியதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நாளுக்கு நாள் பாராளுமன்றத்திலே நடைபெறுகின்ற அந்த உத்தரீத்த பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற வாதங்கள், விடயங்கள், சர்ச்சைகள் பாரிய அதிருப்தியை எங்களுக்கு கொண்டு வருகின்றது என்பதை இங்கே குறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த இலங்கை சம்பந்தமான இந்த வீடியோவிலே முஸ்லிம் சமூகம் தொடர்பாக நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நாவலப்பிட்டியிலே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பாடசாலை நடைபெறுகின்றது. அதிலே ஜம்சம் ஃபவுண்டேஷன் யூசுப் ஹனீஃபா பற்றி பல வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஜம்சம் ஃபவுண்டேஷன் யூசுப் ஹனீஃபாவை நான் நேரடியாக கதைத்தோம். முதலாவது சந்திப்பு மயூரா பள்ளிவாசலில் நான் அமல் பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற போது
கொத்துபாவுக்கு சென்றேன் மயூரா பள்ளிவாசலுக்குள். பள்ளியில் இவர் கொத்துபாதுகின்றார். இவர் வெளியே வரும் வரை காத்திருந்து எனது விவரத்தை கொடுத்துவிட்டு ஜம்மியத்துல் உலமா கான்ஸ்டிடியூஷனை பற்றி கேட்டதற்கு அவர் தந்த பதில் அதுக்கு வசனமே இல்லை, ஆக கீழ்த்தரமான பதில். எனவே அவர் உலமாண்டு சொல்லுறதுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு ஆள் அண்டையே நான் விளங்கி கொண்டு வருவேன். ரைட், he is not a good person, he is not a good ulama. ஜம்மியத்துல் உலமா கான்ஸ்டிடியூஷனை உலமாக்களுக்கு மட்டும்தானே பார்க்கலாம். அல் குர்ஆன் உலகத்திலேக்கு எல்லாருக்கும் பார்க்கணும். ஜம்மியத்துல் உலமா கான்ஸ்டிடியூஷன் எப்படி உலமாக்கள் மட்டும் பார்க்கு? சரி, நீங்க மட்டும் பார்த்தா உங்களுக்கு மட்டும் தானே ஜம்மியத்துல் உலமா இருக்கணும். எங்களுக்கு ஏன் வரணும்? பெண்களுக்கு ஏன் வரணும்? முஸ்லிம் சமூகத்துக்கு ஏன் வரணும் ஜம்மியத்துல் உலமா? நீங்க பள்ளிவாசலுக்குள் what is the rule of law? You are entering to the mosque. பள்ளிவாசலுக்குள்ள வருவதற்கு உங்களுக்கு என்ன சட்ட அங்கீகாரம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது? Who gave the permission? லீகல் ரீதியாக, நீதிபதியாக, ஒரு புகழ்பெற்ற பேச்சாளராக, சக்தி மிக்க ஒரு ஆய்வாளராக, விவாதங்களை நான் கேட்கின்றேன். வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் இன்சைட் த மாஸ்க்? பள்ளிவாசல்கள் உங்களுக்கு போறதுக்கு யார் அனுமதி தந்தது? சிம்பிள் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கொஸ்டின். இந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? ஏன் எங்களுக்கு போயிடாது பல்கலைக்கழகத்திலேக்காக? Who are you to maintain the monitor creating problem inside the mosque? நீ யாரு என்று பயப்படாமல் நான் கேட்கின்றேன். தெளிவான பிரச்சனைக்கு மத்தியில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இருக்கின்றது. You have no right to enter inside the mosque. ரைட், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு சட்ட ரீதியாக பள்ளிவாசலுக்குள் நுழைய முடியாது. You cannot enter inside the mosque. You should show the documents. Right? ஜம்மியத்துல் உலமாவோட அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் டேபிளுக்கு வரணும். We will debate, we will discuss. நான் முஸ்லிம் சமூகத்திலே குழப்பங்கள் இல்லாமல் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக மௌனமாக இருக்கின்றோமே அல்லாமல் like you, we are not idiots. நீங்க முட்டாளா இருக்கலாம், நாங்கள் முட்டாள் அல்ல. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு, ஏண்ட வீட்டுக்குள்ளே வருவதற்கு போலீஸுக்கு அனுமதி இல்லை. ஏண்ட வீட்டுக்குள்ளே வருவதற்கு, உங்களோட வீட்டுக்குள்ளே வருவதற்கு போலீஸுக்கு அனுமதி இல்லை. ஜட்ஜ் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். ரைட், மேஜிஸ்ட்ரேட் கோ ஜட்ஜ் அந்த பிராந்தியத்திற்கு ஒரு போலீஸ் கேட்டு அதுக்கு அனுமதி வழங்கிய பின்னால் தான் போலீஸ் வீட்டுக்குள்ள வரும் அந்த தீர்ப்பை எடுத்துக்கணும். போலீஸுக்கு இதுதான் சட்டம் என்றால் நீங்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு நுழைவது? ரைட், பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு டாக்குமெண்ட். Where is the law? Rule of law. What is the bond between you and mosque? What is the bond between you and women? What is the bond between you and Muslim intellectuals? ஒன்றும் இல்லை. A to Z 100 வருஷத்துக்கு மேலால் அட்டகாசம், ஏமாற்றம், பாரிய சர்ச்சைகள். ஸோ தெளிவாக நான் சொல்லுகின்றேன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் அணுகிக்கொண்டு வருகின்றோம். இந்த நாவலப்பிட்டி மதரசா அந்த பாடசாலை பிரச்சனை, நான் கான்ஸ்டிடியூஷனை கேட்டதுக்கு யூசுப் அனிபத் அந்த பதில், காதி நீதிமன்றத்தை வைத்து பணம் உழைக்கின்ற அந்த சர்ச்சை. ரைட், காதிக்கோட்டில் ஒரு ப்ரோக்ராம் வச்சா 10 பேருக்கு சோறு போட்டுட்டு அதை வைத்து பணம் பறிக்கின்ற சர்ச்சை. காதி நீதிமன்றத்தை அவருக்கு வந்து பரிசோதனை செய்யலாம் என கெண்டியில் நடைபெற்று கான்ஃபரன்ஸில் சொல்கின்றார், ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் அவருக்கு அனுமதி தந்ததாக. காதிக்கோட்டை செய்வதற்கான ஒரு ரோட் மேப்பை நான் போட்டேன், 30 ரிக்வெஸ்ட்டை போட்டேன். அன்றைக்கு நான் விளங்கினேன், ஹீஸ் அ ட்ரபிள் மேக்கிங் மௌலவி. மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால், இந்த ரவுஃப் ஹக்கீம், ரிஷாத் பதுவினுக்கு எதிராக பாரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துருவார். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் திருப்பி கேட்கின்றேன். ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்தது? ஜம்சம் ஃபவுண்டேஷன் பணத்தை சுரண்டாமல் முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்தது? ஜம்சம் ஃபவுண்டேஷன் காதி நீதிபதிகளுக்கு என்ன செய்தது? காதி நீதிமன்ற முறைகளுக்கு என்ன செய்தது? எளிய குழந்தை பெண்களுக்கு என்ன செய்தது?
எளிய குழந்தைகளுக்கு என்ன செய்தது, முஸ்லிம் புத்தி ஜீவிகளுக்கு என்ன செய்தது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே இந்த சேது குரு ஒரு இந்தியாவில் இருக்கின்றார், ஒரு மத குரு, சேது குரு நினைக்கின்றேன். அவரும் இந்த ஹனீஃபாவும் யூசுப் ஹனீஃபாவும் முல்லா யூசுப் ஹனீஃபாவும் ஒரே பாணியில் இயங்குகின்ற ரெண்டு முல்லாக்கள். ரைட். இங்கே பாரி ஒரு சர்ச்சை இருப்பதை முஸ்லிம் சமூகத்தில் நான் காணுகின்றேன். ஹனீஃபா இஸ் அ ட்ரபிள் மேக்கிங் மௌலவி. யூசுப் ஹனீஃபா ஒரு நோயாளி. உங்களுக்கு தெரியும் மெல்கம் கார்டினல் ரஞ்சித் எலெக்ஷனுக்கு முன்னால் இவர் பேசிய மாதிரி அந்த சமூகத்தை பார்த்து பேசுவாரா? அல்லது அஸ்கிரிய மல்பத்து தேரோக்கள் இவர் பேசின மாதிரி அந்த சமூகத்தை பார்த்து பேசுவாரா ஊரை குழப்புவதற்கு? இவர் செய்த சதிக்கு மீறால் முஸ்லிம் சமூகம் 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களை 25க்கும் மேற்பட்ட எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது. இவருடைய பேச்சை யாருமே கணக்கெடுக்கல. எனவே தெளிவாக பகிரங்கமாக எதிர்க்கின்றோம். ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால் வாப்பா அந்த மகளின் பலவீனத்தை மக்களுக்கு சொல்லுவது போல அதை விட ஆபத்தான ஒன்றுதான் இந்த முஸ்லிம் தலைவர்கள் என்ன செய்தார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஜம்மியத்துல் உலமா என்ன செய்தது? நலீமி என்ன செய்தது? ஜமாத் இஸ்லாமி என்ன செய்தது? நாங்கள் கேட்கின்றோம். படித்தவன் பணியை செய்ய முடியாத அளவுக்கு பள்ளிவாசலுக்குள் பெரிய அட்டகாசங்களை செய்கின்ற நீங்கள் என்ன செய்தது என்ற கேள்வியை இதுக்கு பிறகு கேட்கக்கூடாது. We are waiting for debates. அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இந்த சுப்ப முஸ்லிம் என்ற ஒரு சர்ச்சை அண்மை காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே இருந்து வருகின்ற இந்த சுப்ப முஸ்லிம், அது எஸ்எம் சுப்ப முஸ்லிம் என்று வருகின்றது. நான் சுப்ப முஸ்லிம் என்று சொல்லாமல் சிலி முஸ்லிம் என்று சொல்கின்றேன். ரைட். நான் பொதுவாக ஆழமான ஆய்வு பின்னணியோடு பேசுவது அல்லாமல் கண்டனமாய் கருத்துக்களை முன்வைக்க மாட்டேன். எஸ்எம் என்றால் சுப்ப முஸ்லிம், இன்னொரு வசனம் தான் சிலி முஸ்லிம். அதுக்குள் என்ன பேசுகின்றார் என்று எனக்கு இதுவரையிலே விளங்கவில்லை. அவருடைய கொள்கை என்ன, அவருடைய அக்கீதா என்ன, அவர் எங்க செல்லுகின்றார், எந்த இயக்கத்தில் ஃபவுண்டேஷன் இருக்கின்றது, எந்த இயக்கத்தில் அவர் உடம்பட்டார், எப்படி உடம்பட்டார், எந்த இயக்கத்தை அவர் பிழை கண்டார், எப்படி பிழை கண்டார். ரைட். இன்றைக்கு நான் இந்திய சமூகத்துக்கு என்ன சொல்லுகின்றது, இலங்கை சமூகத்துக்கு என்னது, உலகளாவிய முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன சொல்லுகின்றது என எந்த தெளிவும் இல்லாமல் சும்மா ஒரு உளறல், ஒரு மாயை ஒன்று அங்கு தெரியப்படுவதை நான் அவதானிக்கின்றேன். எனக்கு அவருடைய எந்த ஸ்பீச்சும் கவர்ச்சிகரமாக படவில்லை. அதை விட இந்த இஸ்மாயில் சலபி பேசுகின்ற பேச்சுக்கள், இந்த பாசித் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், பி ஜெனுலாப்தின் பேச்சுக்களில் தெளிவான ஒரு மெசேஜ் இருக்கின்றது. அவர்களுக்கான அரசியல் பின்னணி இல்லாவிட்டாலும் அல்லது கிலாபத் சிந்தனை இல்லாவிட்டாலும், சிறுபான்மை நாடுகள் தொடர்பான சிந்தனை போக்கு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய பயணத்தில் ஒரு தெளிவு இருக்கின்றது. எனவே இந்த அக்கீதா தொடர்பான பிரச்சனைகள், இஸ்லாமிக் ஐடியாலஜி தொடர்பான பிரச்சனைகள் முஸ்லிம் சமூகத்தை பிழையான ஒரு திசைக்கு செல்லுகின்ற ஒன்றாக நான் இந்த சுப்ப முஸ்லிமை நான் பார்க்கின்றேன். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், இந்த அர்ச்சுனா ராமச்சந்திரன் ஒரு இனவாதத்தை கிளப்புகின்ற ஒருவராக எனக்கு தென்படுகின்றது. நான் யாழ்ப்பாணத்து தமிழண்டா வாங்கடா என்று பாராளுமன்றத்தில் பேசுவதும், முஸ்லிம் சமூகம் தமிழர்களை வெட்டி கொலை செய்வதாக பாராளுமன்றத்தில் பேசுவதும், இதை பேரின சமூகம் பார்த்து கொண்டிருப்பதும், பாராளுமன்ற மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டிருப்பதும் அனுமதிக்க முடியாத ஒரு விடயம். அதாவது இந்த அர்ச்சுனாவின் அட்டகாசம் சர்ச்சை பாரிய ஒரு இனப்பிரச்சனையை கொண்டு வரும், விரிவுபடுத்தும் என்பதை தெளிவாக நான் கூறுகின்றேன். ரைட். அந்த பேச்சுக்கள் எந்த ஒரு அறிவுபூர்வமானதாகவே எந்த வகையிலும் தெரியப்படவில்லை. ஒரு மெச்சூரிட்டி, ப்ரொஃபஷனலிசம், எத்திக்ஸ் ஒன்றுமே இல்லை. ஒரு அறிவு, பாராளுமன்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அறிவறுப்பாக மாறுகின்ற அளவுக்கு மாறி இருக்கின்றது.
உங்களுக்கு தெரியும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அந்த சிம்மாசன பேச்சு, நிறைய ஈவன் ஹரணியோட பேச்சுக்கள், டாக்டர் நலிந்த அவர்களுடைய பேச்சுக்கள், சுனில் ஹந்துங்கட் இவர்களுடைய பேச்சுக்கள், இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பாரி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை போக்கிலே அந்த விமல் ரத்நாயக்க இவர்களுடைய பேச்சுக்கள் ஒரு நல்ல செய்தியை அந்த பாராளுமன்றத்துக்கு வழங்குகின்றது. சிறுபான்மை சமூகத்திலே ஒரு சுயாதீன கட்சிக்குள்ளால் வந்து எந்த வரையறையும் இல்லாமல் பாரி ஒரு சர்ச்சையை கிளப்புவதும், கடைசியாக முஸ்லிம் பெண்கள் வீடியோக்களை போட்டு இவருக்கு ஈச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும், இவரை கிண்டிவிட, அதாவது முஸ்லிம் தமிழ் இனக்கலவரத்தை கிண்டிவிடுவதற்கு பாரிய பண உதவிகளும் யூடியூபர்ஸும் இறங்கி களத்தில் இருப்பதையும், அந்த ஹிஸ்புல்லாவை பற்றிய பேச்சுக்கள் பாரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியதையும் இந்த இடத்திலே கூறாமல் இருக்க முடியாது. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பெயரிலே வருகின்ற சோசியல் ஜெபடைசிங் பார்ட்டி, அதிலே தற்போது இருக்கின்ற தலைவர் ஒரு நல்லவராக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனக்கு அவரை பற்றி அந்த அளவு தெரியாது. ஆனால் பின்னால் இருக்கின்ற இந்த நஜா முகமது என்ற ஆள் ஒரு அயோக்கியன், இஸ்லாஹியா உருவாக்கி ஒரு அயோக்கியன். அதே மாதிரி என்எஃப்ஜிஜி அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தால் அதுக்குள்ளே அவனோட பேர் இருக்கின்றது. ரைட், முஸ்லிம் சமூகத்திலே பாரிய ஒரு கீழ்த்தரமான வேலை செய்கின்ற ஒருவன் தான் இந்த நஜா முகமது. லிட்டில் ஃப்ரம் பேராதனை பல்கலைக்கழகத்திலே நான் ஹோட்டல் ரிஹான்ஸில் ஒரு மீட்டிங் வைத்தேன். அந்த ரிஹான்ஸ் ஹோட்டல் மீட்டினுக்கு இவனுக்கு இன்விடேஷனை நான் கொடுக்கவில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா எக்கானமிக்ஸ் தொடர்பான ஒரு மீட்டிங், இதுக்கு ஸ்பையாக வந்து அதுக்கு பிறகு பாரிய சர்ச்சைகள் எல்லா இடத்துலையும் கிளப்பி வருவார். மட்டுமல்ல என் ஸ்டூடெண்ட்ஸை குழப்பி விட்டு வருவார். ஆனால் நிகழ்ச்சி அழகாக முடிந்தது. எல்லா இடங்களிலும் இன்விடேஷன் இல்லாமல் உள்ளே நுழைந்து பாரிய பிரச்சனையை கிளப்பி, மட்டுமல்ல லண்டனிலே பாரிய பிரச்சனைகள் வந்தது, இவனால குரோலிலே பாரிய பிரச்சனைகள் வந்தது. அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் திரைக்கு பின்னாலிருந்து சதி செய்வதை தெளிவாக நான் சொல்லுகின்றேன். இது சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்ல, சோசியல் ஜெபடைசிங் பார்ட்டி. சமூக நீதிக்கான கட்சியாக அதை பார்க்காமல் சமூக அநீதிக்கான கட்சியை பாருங்கள். இந்த அஜ்ஜுல் அக்பரும் நஜா முகமதும் எங்கிருக்கிறார்களோ அங்கே பாரி அவதானத்தோடு இருங்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு பெரிய அநியாயம் செய்கின்ற மிக தெளிவான டூ வில்லன்ஸ். எனவே இவர்களை நாங்கள் நேரடியாக ஒரு மேடையில் சந்திக்க இருக்கின்றோம் என கூறி இந்த கிளிப்பை நான் முடிக்கின்றேன். அதே நேரம் இந்த எம்எம்டிஏ தொடர்பாக சில பெண்கள் களத்தில் குதித்திருக்கின்றார்கள். ஸ்ட்ரென்தன் எம்எம்டிஏ, அதை நான் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கின்றேன். அதிலே அந்த ஷஃபானா பேகம், அது தற்போது யூகேயில் இருக்கின்றார், அழகாக நிதானமாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதில் சுமார் 6 பேர் அளவிலே பெண்கள் விமென் ஆக்டிவிஸ்ட் இஸ்லாமிய அடிப்படை கூட வருகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பயணத்தில் எனக்கு தெளிவு தரப்படவில்லை. எது மாறணும், எப்படி மாறணும், எது மாறக்கூடாது, ஏன் மாறக்கூடாது, இது பற்றி எனக்கு தெளிவு இல்லை. அது பற்றி நான் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி இருக்கின்றேன். இவ்வாறு இந்த நிகழ்ச்சியை ஒரு மணித்தியாலத்துக்கு முடிக்க நான் விரும்புகின்றேன். எனவே நான் தற்போது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயங்கள் என்னவென்றால், இலங்கையிலே பாரி ஒரு பிரச்சனை எமக்கு முன்னால் இருக்கின்றது, தேர்தல் முன்னால் இருக்கின்றது. முஸ்லிம் சமூகம் தான் தயாராகணும். திரும்ப திரும்ப போய் நலிமிகளோடு சேருவது, திரும்ப திரும்ப போய் ஜமாத் இஸ்லாத்தோடு சேருவது, திரும்ப திரும்ப போய் ஜம்யத்துலமாடு சேருவதெல்லாம் முஸ்லிம் புத்திஜீவிகளுடைய பணி. ஸ்டாண்ட் எலோன். உங்களுக்கு எங்கட பணி விருப்பம் இல்லாட்டி நீங்க ஒரு இன்டலெக்சுவல் ஃபோரம் ஒன்று உருவாக்கி அறிவு ரீதியாக பேச ஆரம்பியுங்கள். இந்த 3க்குள்ளும் உங்களுடைய காலத்தை செலவழிக்காதீர்கள். நலிமிகளோடு உங்களோட காலத்தை செலவழிக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜம்யத்துலமாடு உங்களோட காலத்தை செலவழிக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜமாத் இஸ்லாமி, முஸ்லிம் RSS ஜமாத் இஸ்லாமி பாரி அநியாயம் செய்கின்ற இந்த RSS குரூப், இதோடு உங்களோட பயணத்தை செலவழிக்காதீர்கள். அதே நேரம் நான் கவலைப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஜாமியா நலீமியாவுக்குள் இந்த ஜமாத் இஸ்லாம் ஏன் நுழைந்தது? இவர்கள் நலீமியா ஜமாத் இஸ்லாமின் ப்ராக்சியாக ஊதுகுரலாக செயற்படுகின்றதா என்ற சர்ச்சையும் இருப்பதாக கூறி
விரைவில் இவைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கூறி இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.